தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45-46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக மாலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான இந்த வார்த்தைகளை நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் பேசின 4வது வார்த்தையாக கருதப்படுகிற இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 4வது வார்த்தையாக இது அறியப்படுகிறது. இந்த வார்த்தை குறித்து சில காரியங்களை நாம தியானிப்போம். இயேசு இந்த வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கடந்து விட்டது. 4-5 மணி நேரம் கடந்த பிறகு அந்த சிலுவையில் அறையப்பட்டதான அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பெரிய காரிருள் சூழுகிறது. மேகம் கருக்கிற மாதிரி இல்லை, பயங்கரமான ஒரு காரிருள். திடீர்னு அந்த இடம் முழுவதும் இருட்டா மாறுது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய இருள் அந்த இடத்தை சூழுகிறது. அப்படி சூழுகிறதான நேரத்துல சிலுவையிலிருந்து யாரும் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் தெரியல, வெறும் இருள் சூழ்ந்து காற்று அடிக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென்று ஏலி ஏலி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அழுக்குரலாக, அழுக்குரல்னு சொல்றதை விட அது ஒரு பெரிய ஓலம், மரண ஓலம், தவிப்பின் ஓலமாக அந்த சத்தமானது அங்கு தொளிக்கிறது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பெருமூச்சு விடுகிறார். அதை தொடர்ந்து சில சுவிசேஷங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையும் அப்படி தொடர்ந்து வரும். அப்படின்ற மாதிரி வேற சில சுவிசேஷங்கள்ல இருக்கும். இங்க நாம இன்றைக்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்கிறதான அந்த வார்த்தையை மாத்திரம் நாம தியானிக்க போறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைய சிலுவையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுகையின் குரலாக ஓலமாக ஒலிக்கிறத நாம பார்க்க முடியும். நிறைய பேரு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் அல்லது கிறிஸ்து மறுப்பாளர்கள் நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கிறது உண்டு, கேலியும் கிண்டலும் செய்கிறது உண்டு. அநேக அறிவாளிகள் என்று தங்களை எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்பது உண்டு நம்ம கிட்ட. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கைவிடப்பட்டார் தானே, கைவிடப்பட்டவர் நம்ம எப்படி காப்பாற்றுவார் என்றெல்லாம் ரொம்ப அறிவாளித்தனமாக கேள்வி கேட்பார்கள். அவர்கள் இறைவனை அறிவினால் அறிய முற்படுகிறார்கள். இறைவனை அறிவினால் அறிய முடியாது, இறைவனை ஆவியினால் மட்டுமே அறிய முடியும். பிரைஸ் காட், ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆண்டவரை அறிவுல அறிஞ்சிக்க முடியாது, ஆண்டவரை ஆத்துமாவில் அறிஞ்சிக்க முடியும்.
பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. சில நேரத்தில் அறிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இப்ப அவங்க கேள்விகள்லாம் நம்ம இப்ப பதில் சொல்ற இடத்துல நம்ம இல்லை. நம்ம இப்ப என்ன பேச போறோம்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன. ஆண்டவர் நிச்சயமாகவே கைவிடப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் இன்றைக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆம், ஆண்டவர் நிச்சயமாகவே கைவிடப்பட்டார். 100க்கு 100 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கைவிடப்பட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராம்? கைவிடாத ஆண்டவராம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, வேதம் ரொம்ப தெளிவா அதை எழுதுது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்படித்தான் அவருக்கு ஒரு பேரே கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, வேதத்துல அநேக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க, தன்னுடைய தகப்பனை, வயது சென்ற முதிர் வயதுல தன்னுடைய தகப்பனை, கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாற்றிய யாக்கோபு, அந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு மாமா வீட்டுக்கு பயணிக்கிறாரு. அப்படி மாமா வீட்டுக்கு பயணிக்கும் பொழுது அந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, ஏமாத்துக்காரனாகிய யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஏமாற்றுக்காரனாகிய ஒரு மனுஷனுக்கே ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன்பா அப்படின்னு சொல்றார். யோசுவா இஸ்ரவேலுடைய மெய்ப்பனாக பொறுப்பெடுத்துக் கொண்ட பொழுது மோசே மரிச்சிட்டார். அதுக்கு பிறகு இவர் பொறுப்பெடுக்கிறார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார், யோசுவாவே பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன். மோசே மரித்து போனான்னு நீ கவலைப்பட தேவையில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவதாக பொறுப்பெடுத்த ஒரு யோசுவாவுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவாவை கைவிட மாட்டேன்னு சொன்னவர், யாக்கோபை கைவிட மாட்டேன்னு சொன்னவர், தன்னுடைய சொந்த குமாரனை இங்கே கைவிட்டார். தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் எழுதுறார். எப்படி எழுதுறார் தெரியுமா? சங்கீதம் 23 எழுதும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருள் எங்களை சூழும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்க பயப்பட மாட்டோம், காரணம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்களும் தங்களை தைரியப்படுத்திக் கொண்டார்கள். அப்படி மரணத்தின் தருவாயில, மரண படுக்கையில, மரணம் தங்களை சூழும் பொழுதெல்லாம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் இருந்தார்கள், விசுவாசத்தோடு இருந்தார்கள். தாவீது மாத்திரமல்ல, தாவீது போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அக்கினி சூளையில போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம், இதை பற்றிய ராஜாவாகிய உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அக்கினியின் உக்கிரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த அக்கினியின் உக்கிரத்தில் கூட கர்த்தர் அவங்களை கைவிடாம காப்பாற்றினார். அல்லேலூயா. பரிசுத்தவானாகிய தானியேலை பார்த்தீங்கன்னா, சிங்க கபில போட்டா சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு கர்த்தர் தானியேலை கைவிடல. அப்ப தானியேலை கைவிடாதவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கைவிடாதவர், இப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த எத்தனையோ பரிசுத்தவான்களை கைவிடாதவர், தன்னுடைய சொந்த குமாரனை இங்கே அவர் கைவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்படி கைவிடப்படும் பொழுது நம்முடைய உள்ளத்துல எத்தனையோ கேள்விகள். நல்லா கவனிங்க, நம்முடைய உள்ளத்துல இருக்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்துல இந்த ஊனத்திற்கு பின்பதாக, இந்த மிகப்பெரிய அழுகைக்கு பின்பதாக அவருடைய உள்ளத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது யோவான்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், நான்
என் பிதா என்னை தனிமையா இருக்க விட மாட்டாரு, நான் என் பிதாவோட இருக்கிறேன், அவர் என்னோட இருப்பார்னு ரொம்ப தைரியமா சாட்சி கொடுத்தார். என் பிதா என்னை தனியாவே இருக்க விட மாட்டாரு, ஏன்னா நான் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் கேட்கிறவராக, எப்பொழுதும் தேவனோடு பேசுகிறவராக, எப்பொழுதுமே ஆண்டவருடைய வல்லமைய தன்னுடைய ஊழியத்துல வெளிப்படுத்துகிறவராகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா காணப்பட்டுக்கிட்டே இருந்தார். எல்லா நேரத்திலும், அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தேவனோடு கூட ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டே இருப்பார். பிதாவே இப்பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னுவார். உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்கும், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும் உடனே பதில் வரும். அப்படி எப்பொழுதுமே என்னை தனியாக விடாத ஆண்டவர் இப்பொழுது அவரை தனியே விட்டு விட்டார். கவனிங்க, பிதாவே பிதாவேன்னு மூச்சுக்கு 300 வாட்டி அழைச்சிக்கிட்டு இருந்தவர இப்ப அவர் திடீர்னு தேவனேன்னு அழைக்கிறாரு. ஏன்னா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு இப்ப அவருக்கு வார்த்தை வரல. அதுக்கும் நான் பின்னாடி காரணத்தை சொல்றேன். இந்த உலகத்தின் மனிதர்கள், அதாவது தன்னுடைய சீசர்கள் எல்லாம் தன்னை காட்டி கொடுத்த பொழுது அவருக்கு தெரியும், யூதாஸ் காரியத்தை தன்னை காட்டி கொடுத்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய வலி. தன்னோடு கூட இருந்து, தன்னோடு உண்டு, தன்னோடு உறங்கி, தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் யாரிடத்துல பகிர்ந்து கொண்டேனோ அவர்களே என்ன முதுகுல குத்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும். அந்த வலியை இயேசு கிறிஸ்து தாங்கி கொண்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியுது, என்னை குறித்து வேத வாக்கியம் இப்படி சொல்லி இருக்கிறது, ஆகவே வேதத்தில் எழுதி இருக்கிறது நிறைவேறும்படி எனக்கு இப்படி சம்பவிக்கிறது. புரிஞ்சுகிட்டார். என் சிநேகிதனும் என்னுடைய தோழனுமே எனக்கு விரோதமாக கால்களை தூக்கினான் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா புரிந்து கொண்டார். இப்படித்தான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே அதை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக தன்னை பேதுரு மறுதலித்த பொழுது அதுவும் வேத வாக்கியம் சொல்லுகிறது, பேதுரு மறுதலிச்சிட்டார். எல்லா சீசர்களும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். ஒரு திராட்சரச ஆலையை மிதிக்கிறதுக்கு நான் ஒருவனாய் மிதித்தேன் அப்படின்னு சொல்றாரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல. அந்த ஒருவனாய் நான் மட்டும்தான் பாடுபட்ட, என் கூட யாருமே இல்லை அப்படின்னு அந்த வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக இவர் இங்க தனிமையாக எல்லா விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இதெல்லாவற்றையும் கூட அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். ஆனா ஒரு நிமிஷம் பிதாவானவர் அவரை கைவிட்டத, அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டதை இவரால் என்ன பண்ண முடியலன்னா தாங்கிக்கவே முடியல. அந்த இமைப்பொழுது, பரிசுத்த வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அவ்வளவுதான். அந்த இமைப்பொழுது கைவிட்ட அந்த ஒரு க்ஷணம், அந்த ஒரு க்ஷணம் கைவிட்டத இவரால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய முகம் அந்த அந்தகாரத்தில பிதாவினுடைய முகத்தின் பிரகாசம் மறைக்கப்பட்ட அந்த தருணத்திலே தான் இப்படி என்ன பண்றார்னா ஓலமிடுகிறார். இயேசு கிறிஸ்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த ஒரு க்ஷணப்பொழுது கூட தேவனை விட்டு பிரியாதிருந்தவருக்கு இந்த பிரிவு, இந்த கைவிடப்பட்ட நிலை தாங்குண்ணா துயரத்தை கொடுத்தது. ஆகவே தான் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா இருதயம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஓலமாக இந்த ஓலமானது எழும்பிற்று என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கைவிடப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தண்டிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார், அவருக்குள்ள பாவமே இல்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். இதை வாசிச்சிருக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம்
அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக அவர் என்ன பண்ணார்னா பாவமாக்கினார். வேதம் சொல்லுகிறது பாவம் அறியாத அவரை. நல்லா கவனிங்க, அவர் பாவமே அறியாதவர், ஆனா நமக்காக என்ன பண்ணாரு? பாவமானார். இந்த வார்த்தையை வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே போராட்டம், யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தாங்க. கவனிங்க, அவர் பாவமானார், பாவியாகல. பிரைஸ் காட், ஆமென். பாவியாகிறது வேற, பாவமாகிறது வேற. பாவின்னா தப்பு செஞ்சிட்டு தண்டனை அனுபவிக்கிறவன் பாவி, தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறவன் பாவம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, காசு நான் வாங்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறவரை மாட்டி விட்டுட்டேன்னு வைங்க, நான் பாவி, அவர் பாவம். விளங்குச்சா உங்களுக்கு? கடை நான் வாங்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போட வந்தாரு பாருங்க ஒருத்தர், சும்மா தெரிஞ்சவர்னு ஜாமீன் கையெழுத்து போட வந்தாரு பாருங்க, அவர் மாட்டிக்குவார். நான் தப்பிச்சிடுறேன் அப்படின்னா, இப்ப நான் பாவி, அவர் பாவம், எனக்காக அவர் மாட்டிக்கிட்டார். அவரை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு கம்பியில வச்சுட்டாங்கன்னா, இல்லைன்னா மொத்த கடனையும் அவரை கட்ட வச்சாங்கன்னா அவர் யாரு? பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அப்படித்தான் ஆண்டவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நீங்க என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53:4 சில வசனத்தை நாம படிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம என்ன நினைச்சிட்டோம்னா, அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், அதனாலதான் அவர் அடிக்கப்படுறாருன்னு நினைச்சோம். ஆனா என்ன நடந்தது? அங்க அடுத்த வசனத்துல சொல்றாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. கவனிக்கணும், ஆண்டவர் அந்த கேடு அடைந்ததற்கு காரணம் நம்முடைய மீறுதல்கள். நீங்களும் நானும் எத்தனையோ மீறுதல்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. இதுதான் அவரை அந்த கேடடைய வைத்ததே தவிர அவருக்குள்ளே என்ன இல்ல? பாவமே இல்ல. பாவமே இல்லாத பரிசுத்த புருஷனான அவர் ஒரு பாவியை போல தொங்கிக் கொண்டிருக்க காரணம் நம்முடைய மீறுதல்கள் என்று வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. படிங்க பார்க்கலாம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இங்கதான் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இவர் மேல் தேவனுடைய கோப ஆக்கினை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் சமாதான காரணர் தெரியுமா? இந்த விழுந்து போன மனுக்குலத்திற்கும் பரலோகத்தின் தேவனுக்கும் அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அதனால தான் அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்குன்னா மத்தியஸ்தர்னு பேர் கொடுத்திருக்கிறது. கவனிங்க, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறார் தேவன். அப்ப மனுக்குலத்தை அவர் திரும்பி பார்க்கவே மாட்டார். ஏதேன் தோட்டத்துல பாவத்தை செய்தவன ஏதேனுக்குள்ள நுழைய விடாதபடி துரத்தி விட்ட ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். அப்ப மனுக்குள்ள மீண்டுமாய் தேவ சமூகத்துல பிரவேசிக்க வேண்டுமானால், தேவனிடத்துல வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இங்கே ஒரு பலி அவசியம் தேவைப்படுகிறது. இங்கே ஒரு ரத்தம் சிந்தப்படுதல் அவசியம் தேவைப்படுகிறது. இரு திறத்தாரையும் இணைப்பதற்கு, சமாதானம் செய்வதற்கு ஒருவர் அவசியம் தேவைப்படுகிறார். ஆகவே இந்த மனு வர்க்கத்தை தேவனோடு இணைக்கணும்னா, நல்லா கவனிங்க, தேவனோடு இணைக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியினுடைய விளைவு இந்த மனு குலத்தின் பாவத்தின் பரிகாரமாக அவர் தன்னையே இழக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மனு குலத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்ட பொழுது, கவனிங்க, இந்த பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல வந்து அவர் இப்ப தேவனை விட்டு பிரிகிறார், அல்லது தேவனால் கைவிடப்பட்ட நிலைக்கு போகிறார். நீங்களும் நானும் தேவனிடத்திலே சமாதானம் பெறுகிறோம்.
அல்லேலூயா. ஆமா, நீங்க ரத்தத்தினாலே தேவனிடத்திலே சமாதானம் பெற்றீர்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில நெருங்கி சேரக்கூடிய தைரியமும் உற்சாகமும் நமக்கு அந்த கேடு அவர் அடைந்ததுனால தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதனால தான் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நீங்க தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அத? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறான்னு சொன்னா இனி அவனுக்கு என்ன இல்லைன்னா பயம் வேண்டாம். உங்களை ஆண்டவர் இனி கொல்லவோ அழிக்கவோ மாட்டார், பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை விசுவாசிப்பீர்களானால், அவருடைய பலியை விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் தண்டனையில் இருந்து ஆக்கினையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்தை மேன்மையா எண்ணுங்க, அந்த பலியை மேன்மையா எண்ணுங்க, அந்த பலியை விசுவாசிங்க. அந்த ரத்தத்தை அற்பமா நினைச்சா ஆபத்து. ஒருத்தன் அந்த ரத்தத்தை, குமாரனுடைய நம்மை பரிசுத்தம் செய்கிற குமாரனுடைய ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை காலின் கீழ் மிதிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்க இருதயம் கொஞ்சம் கூட அந்த ரத்தத்தை சந்தேகப்படவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ரத்தத்தினாலே நாம் சமீபமானோம், ரத்தத்தினாலே நாம் சமாதானம் பெற்றோம். ஆமென். ஆமா, அப்ப என்ன ரத்தம் என்பது தேவனிடத்துல சமாதானம் பெற வைத்திருக்கிறது. இங்க கவனிங்க, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் கைவிடப்பட்டதுனாலே நான் தேவனுடைய கையை பிடித்து கொண்டேன், அல்லது அவர் என்னுடைய கையை பிடித்து கொண்டார். அவரை கைவிட்டுட்டு என்னை கைப்பிடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கைப்பிடிச்சது கைவிடுறதுக்கு கிடையாது. அல்லேலூயா. என்னை கரம் பிடித்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புற காரியம் என்ன அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். இதுல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, அதுல இருக்கிற ஆழமான சத்தியம் ஒண்ணு, ஆண்டவர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டார். அதனாலதான் கிறிஸ்துவை கைவிட்டார். நான் இங்க இன்னும் கொஞ்சம் அதை உற்று பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு காரியம் தெரிகிறது. அது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல, இப்படிப்பட்டதான பிதாவே கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இங்க அவரை அழைக்கிறாரு, என் தேவனே, என் தேவனே. என்னன்னு சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கூட நீங்க என்னுடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, மரணம் என்னை சூழ்ந்திருக்கிறது, உலகமே என்னை கைவிட்டது, உறவுகளெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, நீரும் கூட என்னை கைவிட்டுட்டீர். ஆனா இப்பொழுதோ நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்தவானாகிய யோபு சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நிறைய விசுவாசியோட வாழ்க்கையில என்ன தெரியுமா, தேவன் நன்மைகளை எல்லாம் தரும்போதுதான் அவர் தேவன். தேவன் ஆசீர்வாதங்களை எல்லாம் தரும்போதுதான் அவர் அவங்களுடைய தேவனா இருப்பார். தேவன் ஆசீர்வாதத்தை எங்கேயாவது கொஞ்சம் குறைச்சிட்டா கூட அவங்க வாழ்க்கையில அவர் அவங்களுக்கு தேவனா இருப்பாரான்னு தெரியல. என்ன சர்ச்சைக்கு ஓடி ஓடி என்னத்தை கண்டோம், என்னத்தை பைபிள் படிச்சு என்னத்தை நாம பார்த்துட்டோம். சில நேரத்துல சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்கு என் வாழ்க்கையில அப்படின்னுவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா அவர் இவங்களுக்கு தேவனா இருப்பார். நான் சொல்றேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை வேளையில பாடுகளின் மத்தியில, எல்லா உபத்திரவங்களின் மத்தியில, எல்லா நெருக்கங்களின் மத்தியில கர்த்தர் உன்னுடைய தேவனா இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். கைவிடப்பட்ட நிலைதான், உலகமே இப்ப அவரை கைவிட்டுடுச்சு. அவர் நம்பிக்கொண்டிருந்த ஒரே ஒரு நம்பிக்கையின் ஆதாரம் பிதா, அவரை இப்பொழுது கைவிட்டுட்டாரு. காரிருள் சூழ்ந்திருக்கிறது. அடுத்த சில வினாடிகள்ல மரணம் நேரிட போகிறது, நல்லா தெரியும். ஆனா இப்ப என் தேவனே, தேவனே இல்லை, என் தேவனே. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கையில பாடுகள், தோல்விகள், நெருக்கங்கள், அழுத்தங்கள், அவமானங்கள், நிந்தைகள் தொடர்ந்து உங்களை சூழும் பொழுது
கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறாரா என்பதை நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. பர்சு ஃபுல்லா பணம் இருக்கும்போது ஸ்தோத்திர இயேசுநாதா பாட்டுலாம் வரும். கர்த்தரையே துதிப்பேன், அதெல்லாம் நல்லா வரும் பாருங்க. ஆனா வாழ்க்கையில வருத்தங்களும் வறுமைகளும் பாடுகளும் ஒரு பக்கம் நெருக்கும் பொழுது, கவனிங்க, இயேசு கிறிஸ்து சந்தித்து போன நிறைய பாதைகளை நாம நிறைய தியானிச்சிருக்கோம். அதனால நம்ம உள்ள போக வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து சந்தித்ததான ஒவ்வொரு பாதைகள், முதல்ல அவர் நேசித்தவர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், ரிஜெக்ஷன். மக்கள் தன்னை வேண்டான்னு ஒதுக்குறாங்க. இதுவே பெரிய வலி இல்லையா? நீங்க நேசிச்சவங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்குறது எவ்வளவு பெரிய வலி, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, நீங்க யாருக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களோ, யாருக்காக காலமெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ, யாருக்காக ஓடி ஓடி உழைச்சிங்களோ, அவங்க உங்களை வேணான்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்ல. அந்த வலியை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தன்னோடு தனக்கு நெருக்கமானவர்கள், சாவு வந்தா கூட உங்க கூட சாவுன்னு சொன்னவங்க இப்ப இயேசு கிறிஸ்து விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. சின்ன மிரட்டலுக்கு மறுதளிக்கிறாங்க. அவரை காட்டி கொடுத்து விட்டார்கள், அவரை மறுதளித்து விட்டார்கள். கூட யாருமே இல்ல, கைவிடப்பட்ட சூழ்நிலை, தனிமை. இன்னொரு பக்கம் பொய் குற்றச்சாட்டுகள், தப்பா அவர் மேல இல்லாதத பொல்லாததெல்லாம் சொல்றாங்க. பொய் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம், தண்டனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் இகழ்ச்சி, ஏளனமான பேச்சுக்கள். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு, அடுக்கடுக்கா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் முழு நிர்வாணத்தோட அந்த அவமானத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறாரு. தன்னை நேசிக்கிறதுக்கு அந்த பூமியில யாருமே இல்ல, ஒரே ஒரு ஆதாரம் இருந்துச்சு. இப்ப அந்த ஆதாரமும் கைவிட்டுருச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்றார், என் தேவனே. நான் பரிசுத்தவானாகிய யோபுவை நான் இங்க உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இது மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவை பற்றி நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காக இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுவது மாத்திரம் பக்தி அல்ல. எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும், எல்லா கண்ணீரின் மத்தியிலேயும், எல்லா கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்படி தேவன் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் இப்பொழுதும் என்னுடைய தேவன் தான். அடுத்த வினாடி மரணம் நேரிட போகிறது. அவர் இப்பொழுதும் என்னுடைய தேவன் என்று சொல்லி உங்கள் இருதயம் தேவனை நோக்கி அபயமிடுமானால், உங்கள் இருதயம் தேவனை நோக்கி கூப்பிடுமானால், நீங்க உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தான். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.